திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் அலைகளின் சீற்றத்தில் சிக்கி உயிருக்கு போராடிய 14 வயது சிறுவனை கடற்கரை பாதுகாப்பு பணியாளர் சிவராஜா போராடி மீட்டார். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஆனந்தகுமார் வழங்க கேட்கலாம். ஆனந்தகுமார், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். ஆடி அமாவாசையை முன்னிட்டு கடந்த சில நாட்களாக திருச்செந்தூர் கடலில் அலையின் சீற்றம் அதிகரித்து காணப்படுகிறது. காலை நேரங்களில் கடல் உள்வாங்கியும் பகல் நேரங்களில் அதிக சீற்றத்துடனும் பலத்த காற்றுடனும் காணப்படுகிறது. இதனால் கடலில் நீராடும் பக்தர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் நீராடும்படி காவல்துறையினர்களும் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்களும் பக்தர்களை தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சாத்தூர் பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவரின் மகன் சரண், இவருக்கு வயது 14. இவருடன் சேர்ந்து மொத்தம் 3 சிறுவர்களுடன் கடலில் நீராடி கொண்டிருந்தனர். அப்போது திடீரென எழுந்த கடல் அலை சரணை கடற்கரையில் இருந்து வெகு தொலைவிற்கு இழுத்துச் சென்றுள்ளது. இதனை கவனித்த திருக்கோவில் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர் சிவராஜா என்பவர் உடனடியாக கடலுக்குள் இறங்கி சிறுவனை தேடியுள்ளார். ஆழமான பகுதியில் இறங்கிய சிக்கியிருந்த சரணை பாதுகாப்பாக தோளில் தாங்கியபடி மீட்டு கரைக்கு கொண்டு வந்தார். சுமார் 10 நிமிட போராட்டத்திற்கு பிறகு சிறுவன் உயிருடன் பத்திரமாக மீட்கப்பட்டார். கடலில் சிக்கிய சிறுவனுக்கும் அவரை மீட்க சென்ற பாதுகாப்பு பணியாளர் சிவராஜாவுக்கும் உடலில் பல்வேறு பகுதிகளில் காயங்கள் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. கடல் அலையின் சீற்றத்தையும் பொருட்படுத்தாமல் துரிதமாக செயல்பட்டு சிறுவனின் உயிரை காப்பாற்றிய திருக்கோவில் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர் சிவராஜாவுக்கு அங்கு கூடியிருந்த பக்தர்கள் நன்றி தெரிவித்ததுடன் அவரது துணிச்சலையும் பாராட்டினர்.